தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லுமே 2 ஆக்டருக்குள்ள கிளாஷ் நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி தான் சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அதுக்கப்புறம் தான் தளபதினு வந்தாங்க. இதில் தளபதி தான் ரொம்ப ஹைலைட். ஏன்னா படம் வரும் போதும் அடிச்சுப்பாங்க, அந்த படம் வர டைலாக்லேயும் அடிச்சுப்பாங்க, சாங்ஸ்லேயும் அடிச்சுப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறதுல எப்போன்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட கரியர் ஸ்டார்ட் ஆகும்போது நடித்த படங்களில் தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து வச்சிருப்பாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கிட்ட சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். அஜித் 1996 நடித்த எல்லா படமே செம ஃப்ளாப்பாக தான் போச்சு. அந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கரியரே காலின்னு சொல்லியிருந்தாங்க. அஜித்தோட கரியர் 1997 காதல் மன்னன் படம் வருது. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே கேமரா பார்த்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, எனக்கு ஜெயிக்கிறதா முக்கியம். அவர் சொன்ன மாதிரி படமும் வேற லெவலான ஹிட் தான். இதுக்கப்புறம் அந்த வாலி, அமர்கலம் எல்லாமே பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகுது. அந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தளபதி தான் சரியான போட்டியாக வரப்போறான்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி தளபதி குஷி படத்தில் கேமரா முன்னாடி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இதை பாருங்க, என்ன மட்டும் இல்லை, ஏன் இமேஜை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிருந்து தான் இவங்க 2 பேரோட பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். 2001 ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தலை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் தீனா. இந்த ஒரு படத்துல தான் அஜித்துக்கு தலைன்ற ஒரு பேரே வந்திருக்கும். இந்த படத்துலயே ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது, தலை நீ ஆடு தலை. இந்த டைலாக் பதிலடி தர மாதிரி 2003 புதிய கீதம் படத்துல விஜய் டைலாக் சொல்லியிருப்பாரு, தலை வாலு முண்டம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டுவா, இங்கே வெயிட் பண்றேன். 2002 ரெட் படத்துல அதுன்னு டைலாக் செம ஃபேமஸ் ஆயிருக்கும். இந்த ஒரு டைலாக் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு அஜித். இதை கலாய்க்கிற மாதிரி அதே வருஷம் ஜூலை மாசம் ரிலீஸ் ஆன யூத் படத்துல விஜயோட டைலாக் சொல்லியிருப்பாரு, 2003 தளபதியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆகுது திருமலை படம். இந்த ஒரு படத்துல மாசான விஜயை பார்த்தேன்னே சொல்லலாம். இந்த படத்துல இந்த ஒரு டைலாக ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான், அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. திருமலை படம் ரிலீஸ் ஆகி 6 மாசத்துல தலை நடிச்ச ஜனா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த தடவை இன்டைரக்டா ரிப்ளை பண்ணாம டைரக்டாவே ரிப்ளை பண்ணிருப்பாரு தளபதிக்கு. என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது, மேலையும் கீழையும் போய் வர. எனக்கு அது நேர்கோடு தான், போய்கிட்டே இருப்பேன். எவன் குறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருப்பேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். திருமலை படத்துல தலைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தளபதியோட டைலாக் பேசியிருப்பாரு, எல்லாரும் யோசிச்ச இடத்துல நீ மட்டும் விளையாட்டுன்னு பார்க்காம வீரமா கோதாவில இறங்குனல்ல, அது பிடிச்சிருந்தது தலை. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஜன்னா படத்துல திருமலையை மென்ஷன் பண்ற மாதிரி தலையோட டைலாக் சொல்லியிருப்பாரு, என்னடா மலை, என்ன மலை, மலை உடைஞ்சா கல்லு, கல் உடைஞ்சா மண்ணுடா, இந்த ஜனா கிட்ட ஆடக்கூடாது, ஆடக்கூடாது. இதை தொடர்ந்து கில்லி படத்துல ஒரு சில டைலாக்ஸ்லாம் தலை கழுதுன மாதிரியே இருக்குன்னு நிறைய தளபதி ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா, ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க மவன அந்தர் பல்ட்டி தான். இதனால தளபதி வெறும் மூவிஸ்ல வர டைலாக்ஸ்ல மட்டும் சண்டை போட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் படங்கள்ல வர சாங்ஸ்லயும் மோதிக்கிட்டாங்க. 2004 தலை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் அட்டகாசம். இந்த படத்துல வர ஒரு சாங்ல உனக்கு என்னன்னு தளபதியை பார்த்து டைரக்டா கேட்கிற மாதிரியே இந்த சாங் இருந்திருக்கும். அஜித் சுயமா இந்த ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. ஏன்னா தளபதி அவங்க அப்பா மூலமா தான் வந்தாருன்னு மென்ஷன் பண்ற விதமா இந்த ஒரு சாங்ல ஒரு சில லைன்ஸ்லாம் இருக்கும். இதே ஒரு பாட்டுல விஜயோட சிக்னேச்சர் ஸ்டெப்பை போட்டு உனக்கு என்னன்னு பாடியிருப்பாரு. இதே சாங்ல வர இந்த ஒரு லைன்ல ஹிட்லர் புத்தன் இந்த ஒரு லைனுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமா 2005 வந்த சச்சின் படத்துல இன்ட்ரோ சாங்லயே தளபதி வச்சு செஞ்சிருப்பாரு. ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம், புத்தன் வாழ்க்கையும் வேண்டாம், உன்னை என்னை போல் வாழ்ந்தால் போதும், உலகம் ரொம்ப அழகு. அஜித்துக்கு 2003 2004 ஒரு தோல்வி படமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆன ஜனா, ஆஞ்சநேயர் ரெண்டுமே ஃபிளாப்பான மூவிஸ் தான். ஏன்னா இதே ஒரு நேரத்துல 2003 2004 கில்லி, திருமலைன்னு சம பிளாக் பஸ்டர் ஆயிட்டு கொடுக்குறாரு தளபதி விஜய். ரிப்ளை கொடுக்குற அட்டகாசம் படத்துல தலை அஜித் வெற்றி உனக்கு மட்டும் சொந்த இல்லைன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. இதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமா சச்சின் படத்துல ஒரு லைன்ஸ் பாடி இருப்பாரு, 2006 ஆதி படத்துல விஜய் ஒருத்தர் அடிச்சுட்டு இந்த சொல்ற டைலாக் செம கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. தலைவனா நீ, தலைவனா நீ,
2008 அஜித் நடிச்ச ஏகன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படத்துல ஒரு சாங்ல பாத்தீங்கன்னா ரோப் வச்சு இந்த ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஆடி இருப்பாரு. இது ரிப்ளை கொடுக்குற விதமா பாத்தீங்கன்னா 2009 தளபதி நடிச்சு வில்லு படத்துல வந்து ரோப்பே இல்லாம இந்த ஸ்டெப் ஆடி இருப்பாரு. இதுக்கப்புறம் பிரச்சனையே வேணான்ட்டு மூவிஸ் மூலம் தளபதி வந்து அடிச்சிக்கவே இல்லை. தளபதியே சும்மா விட்டாலும் அவங்க ஃபேன்ஸ் வந்து அது சும்மா விடவே இல்லை. ஃபேன்ஸோட சண்டை முடியும்னு பார்த்தா முடியாம இழுத்துட்டு தான் இருந்துச்சு. தளபதி வெறும் சாங்ஸ் டைலாக்ஸ்ல மட்டும் அடிச்சுக்காம மூவிஸ்லயும் அடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதியோட மூவிஸ் வந்து ஒரே நாள்ல ஒரு டேட்ல கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது சேம் டேட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு மூவி கிளாஸ்ல யார் ஜெயிச்சா தான் பார்க்க போறோம். 2002 தளபதியோட பகவதி படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் தலையோட வில்லன் படமும் ரிலீஸ் ஆகுது. பகவதி ஒரு ஹிட்டான படம் தான் இருந்தாலும் வில்லன் பிளாக் பஸ்டரா ஹிட் ஆச்சு. இந்த கிளாஸ் ஜெயிச்சது வில்லன் தான். 2003 தளபதியோட திருமலை படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள் தான் அஜித்தோட ஆஞ்சநேயா படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல ஆஞ்சநேயா படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். ஏன்னா அது ஃபுல்ஃபில்லே பண்ணாம அது ஃபிளாப் ஆயிடுச்சு. ஏன்னா திருமலை பிளாக் பஸ்டரா ஹிட் ஆகுது. இந்த கிளாஸ் ஜெயிச்சது திருமலை தான். 6 தளபதியோட ஆதி படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள் தான் தலையோட பரமசிவன் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல ஆதியும் சரி பரமசிவனும் சரி ரெண்டுமே ஒரு ஆவரேஜான மூவி தான். 2000 விஜய் படம் குஷியும் அஜித் படம் உன்னே கொடுத்தால் உன்னே தருவனும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே நல்லா தான் ஓடிச்சு. ஏன்னா குஷி தான் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 2001 விஜய் படம் ஃப்ரெண்ட்ஸும் அஜித் படம் தீனாவும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. தீனா தான் தலைக்கு தலைன்ற ஒரு பேரே உருவாக்கிச்சு. ரெண்டுமே நல்லா ஓடிச்சு. ஏன்னா அஜித் படம் தான் அதில் வின் ஆச்சு. 2007 அஜித்தோட ஆழ்வாரும் விஜயோட போக்கிரியும் ஒரே நாளில் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து ஆழ்வார் வந்து ஃப்ளாப் ஆயிடுது. ஏன்னா போக்கிரி இதில் சூப்பர் ஹிட் ஆயிடுது. 2014 விஜயோட ஜில்லாவும் அஜித்தோட வீரமும் ஒரே நாளில் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது. இதில் ஜில்லா சூப்பர் ஹிட் ஆகுது. ஏன்னா வீரம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. 2023 விஜய் படம் வாரிசும் அஜித் படம் துணிவும் ஒரே நாள் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆச்சு. இல்லை ரெண்டுமே நாள் தான் போச்சு. இதில் எது உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1996 தலை நடிச்சு வான்மதி படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் விஜய் நடிச்ச கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரிலீஸ் ஆகுது. இதுல இந்த ரெண்டு படமே 100 நாள் மேல ஓடி சம பிளாக் பஸ்டரா ஹிட் ஆகுது. இந்த ஒரு கிளாஸ்ல டிரா தான் ஆகுது. அதே வருஷம் தலை நடிச்ச கல்லூரி வாசல் படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் தளபதி நடிச்ச பூவே உனக்காக படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல தலை நடிச்ச கல்லூரி வாசல் படத்துல பிரசாந்த் தான் ஹீரோ நடிப்பாரு. ஏன்னா தலை வந்து செகண்ட் ஹீரோ நடிப்பாரு. தலை நடிச்ச கல்லூரி வாசல் படம் வந்து ஃபிளாப்பா தான் அமையும். ஏன்னா அந்த பக்கம் பூவே உனக்காக படம் சும்மா பிளாக் பஸ்டரா ஹிட் ஆச்சு. இந்த ஒரு கிளாஸ்ல தளபதி படமான பூவே உனக்காக படம் தான் ஜெயிக்கும். 1997 தளபதியோட காலமெல்லாம் காத்திருப்பேன் படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் தலை நடிச்ச நேசம் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல இந்த ரெண்டு படமே ஃபிளாப்பா தான் அமையுது. இந்த ஒரு கிளாஸ்ல ரெண்டுமே டிராவா அமையுது. அதே 1997 தலை நடிச்ச ரட்டை ஜாதி வயசு ரிலீஸ் ஆகுது. அதே நாள் அப்பதான் தளபதியோட காதலுக்கு மரியாதை படமும் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா ரட்டை ஜாதி வயசு வந்து ஒரு ஃபிளாப்பான மூவியா தான் அமையுது. ஏன்னா காதலுக்கு மரியாதை வந்து சும்மா பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுது. 1998 தளபதியோட படம் நிலாவேவா ரிலீஸ் ஆகுது. அதனால நீ தான் தலை நடிச்ச உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன் வந்து செகண்ட் ஹீரோவா தான் நடிக்கிறாரு தலை. ஏன்னா இந்த ஒரு படம் சும்மா பிளாக் பஸ்டரா ஹிட் ஆகுது. ஏன்னா தளபதி நடிச்ச நிலாவேவா வந்து ஒரு ஆவரேஜான படமா தான் ஓடுது. இந்த கிளாஸ் ஜெயிச்சது உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன் தலை படம் தான். 1999 விஜய் நடிச்ச துல்லாத மனமும் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகுது. அதனால இதுதான் அஜித் நடிச்ச உன்னை தேடி படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல உன்னை தேடி படம் வந்து ஒரு ஆவரேஜா தான் ஓடுது. துல்லாத மனமும் துள்ளும் வந்து 100 நாள் மேல ஓடி சும்மா பிளாக் பஸ்டரா ஹிட் அமையுது விஜய்க்கு. அதோட அந்த வருஷத்தோட நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதான் ஜெயிக்குது. ஸோ இந்த கிளாஸ்ல ஜெயிச்சது விஜயோட படம் துல்லாத மனமும் துள்ளும் தான். தலையும் தளபதி மொத்தம் 15 தடவை ஒன்னா மோதி இருக்காங்க. இதுல தளபதி விஜய் வந்து மொத்தம் 7 மூவிஸ் மூலமா வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா தலை அஜித் வந்து மொத்தமாவே 4 மூவிஸ்ல தான் வின்னே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 4 தடவை உங்களுக்குள்ள டிராவ் ஆயிருக்கு. உங்களுக்கு தளபதியில் யார் பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.